ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வாட் லைஸ் பிலோ. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. லிபிங்கிற நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கா. இவளுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பஸ்ஸாக பழக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு நாள் உங்கள் அம்மா ரெண்டாவது ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க. ஆனால் அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். சொல்லப்போனால் இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த கதையில் ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோனை எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கதையில் நடந்த ட்விஸ்ட் என்ன, உண்மையாக உங்கள் அம்மா லவ் பண்ணுற அந்த பாய் ஃப்ரெண்ட் யார், இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் வாட் லைஸ் பிலோ. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இதே தான் லவ் மூவ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஜானரே மாதிரி ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க வாட் லைஸ் பிலோங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு லேக் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா ரெட் கலரில் எதிர ஒளிந்துட்டுருக்கு. இது என்னதுன்னு இப்போ நமக்கு தெரில. கட் பண்ண அப்படியே லிபின்னு ஒரு படம் அமைக்கிறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலி இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து காலேஜ்னு போக போகிறா. ஸோ அதுக்காக போட்டு ஸ்கூலில் இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க அம்மா வருவாங்க. இவளும் சரின்னு அவங்க அம்மாவோட காலை விட்டு போயிட்டுருக்கா. இவளுக்கும் அவங்க அம்மாவுக்கு பழக்கம்னு பேசுறது இருக்காது. ரெண்டு பேருக்கு அம்மா பண்ண இருப்பாங்க. ஸோ அப்படி ஜாலியாக காரில் போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க இருக்கிற வீடு சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். பார்த்தா காட்டு நடுவில் தான் வீடே இருக்கும். ஸோ இவங்க மட்டும் காரில் போயிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணு கார் ஓட்டின ஆசையாக இருக்குது. இது அவங்க அம்மா பார்ப்பாங்க. என்ன கார் ஓட்டின ஆசையாக இருக்கா, நீ ஓட்டுன்னு சொல்கிறப்ப எவ்வளோ மா போயிடுறா. சரின்னு கார் ஓட்ட போனால் ஒரு ரூல்ஸை போட்டுட்ருக்காங்க. ஹே, ஃபஸ்ட் இந்த மாதிரி கிளிச்சை போடி, அடுத்து கீரை போடு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்களே. இது பார்த்தாலும் கோந்து வருது. அம்மா எனக்கு கார் ஓட்ட தெரியும், நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் வீட்டு விற்க போல போட்டிருப்பாங்களா. இது பார்த்தாலும் கோந்த வருது. அம்மா எதுக்கு வீட்டு வைக்கிற, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால், ஆமாடி நீ அடுத்து காலேஜ் போக போகிறீல்ல, அதுக்கு என்கிட்ட கட்டுறது ஃபீஸ்லாம் கிடையாது, இந்த வீட்டை தான் விற்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ பெருசாக அடங்க மாட்டா. ஆக்சுவலி அவங்க இருக்காங்க இந்த வீடு, இது ஹீரோட பாட்டி தத்தோட வீடு. அந்த வீட்டு ஹீரோட அம்மாவுக்கு வராமல் ஷெட்டு பேத்து இவளுக்கு வந்திருக்குமா. இதெல்லாம் லைட்டாக அவங்க அம்மாவுக்கு ஒரு கோவம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு அவங்க ரெண்டு பேர் அவங்க தங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்லேருந்து ஒரு பையன் வெளியே வருவான். இவன் தான் ஜான் ஸ்மித், இவங்க அம்மா லவ் பண்ணுற பையன். ஆள் பார்க்க செம்ம அழகா, 6 பேக்கில் வச்சிருக்கானா. இதை பார்த்து இந்த பொண்ணு ஆசையாக இருக்கும். வா, பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கானே, இப்படிப்பட்ட ஒரு பையனை நம்ம அம்மா கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பொண்ணு வெளியே வந்து, ஹே நீ தான் லிபியா, உங்கள் அம்மா எப்பயும் உன்னை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஒன் சைட் பண்ணு, உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வருவான். திறந்து பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக நெவரே படம் கொண்டு இருக்காங்களே அவங்களோட ஸ்டோனு, அதை வச்சு பண்ண ஒரு பிரேஸ்லெட்டு. பிடிச்சி அதை போட்டுக்கோ, போட நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப இவள் சேர்ந்து போட்டு வச்சுக்குவா. ஆனால் கண்ணு ஃபுல்லாக ஜான் மல்லே தான் இருக்குது. அவன் பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கானா. இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம அம்மா கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பொறாமை இருக்குது. சரி, நான் பாட்டா ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்போ இவளுக்கு அட்ராக்டாக இருக்குன்னு தோணிட்டு இருக்கு. சரி, எப்படியாவது ஜான சிறப்பான வாய்ப்பு கிடைக்குமா, அவனோட பழகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. தென் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜானை பற்றி வருது. ஆக்சுவலாக ஜான் ஒரு சயின்டிஸ்ட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இருக்கிற தண்ணியில் 97.5% தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்குது. மீதி இருக்கிற 2.5% தண்ணி தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. ஆனால் அதுலேயும் பெரும்பாலான தண்ணி பனிக்கட்டையில் இருக்குது. அந்த பனிப்பாறைகளை உருகி கடலில் கலந்து எல்லாம் விஷாயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கடலில் தண்ணி இல்லாமல் போயிடும். இது இப்போ முக்கியமான விஷயம், நிறைய உயிரினங்கள் இருக்குல்ல, எல்லாமே நல்ல தண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்குது. சில உயிரினங்கள் மட்டும்தான் கடலுக்குள்ள வாழ்கிற மாதிரி இருக்குது. மீதி எல்லா உயிரினங்களுமே நல்ல தண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதனால் இதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். 2 தண்ணியில் வாழ்கிற மாதிரி ஒரு உயிரினத்தை உருவாக்கணும், இதனால ஜெனடிக்லையும் மாடிஃபை பண்ணணும், இதை ஆராய்ச்சி. இதை தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் கேட்டு லிபிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே அவள் ஜானாக பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா ஜான் சாப்பிட்டே இருக்கிறப்ப சடனாக இருமல் ஆரம்பிக்குது. உடனே எங்கள் அம்மா ஹக் பண்ணி, ஏய் ஜான் என்னாச்சு, தண்ணி குடிக்கன்னு சொல்லிட்டு அவளை கேர பார்த்துக்குவா. சொல்லப்போனால் அவங்க அம்மாவுக்கு ஜான் மேலே அவ்வளோ இருந்துருச்சு. 2 பேர் டீப்பாக ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஜானு படுக்க போகிறப்ப நம்ம மீன் மேலே தோள்பட்டில் கை வைப்பான். அதுவே நம்ம மீனுக்கு ஒரு வகையான ஃபீலாக இருக்கும். நைட்டெல்லாம் படுத்துங்கிறப்ப அவன் டச் பண்ணாத ஒரு மாதிரி ஞாபகத்துட்டு இருக்குது. அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நைட் எழுந்துச்சு போய் ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி குடிக்க போவா. அப்போ அவங்க அம்மா ரூம்லேருந்து ஆவும் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. வேற என்ன, அவங்க அம்மா ஜானும் ஃபிசிக்கல் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவளுக்கு அதை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அந்த கதவோட கேப்பில் இருந்து ஒரு எட்டி பார்க்கலாம் பார்ப்பா. ஆனால் அப்பனை பார்த்து ஜான் கரெக்டாக வெளியே வர மாதிரி இருக்கும். பயந்து பண்ண இவளும் வேகமாக பெட்ரூம் ஓடி போயிடுவா. நல்லா படுத்துங்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு இருப்பா. ஜான் வெளியே வந்து பார்த்து, ஓ நல்லா தூங்குறாப்புலையே, நம்ம தப்பாக பிடிச்சிட்டோம்னு நினச்சி திரும்ப உள்ளே போயிடுவான். கட் பண்ண அடுத்தலாம் கல்லாயிரும். லிபி எஞ்சி வந்து பார்க்குறப்ப கிச்சனில் அவங்க அம்மா ஜான் இருப்பாங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தாலும் பொறாமதான் வருது. இது கெடுக்கிறதுக்காகவே அம்மானு கூட்டாங்க வந்துடுவா. 2 பேரும் வளைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்து, அம்மா ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு தாத்தோட பர்த்டேன்னு சொல்கிறப்ப அது வேறு இருக்கா, சரி வாடின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வெளியே பார்த்து ஒரு மரம் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பாட்டி தாத்தா இறந்து போயிட்டாங்க. அவங்க பர்த்டே அப்போ ஒரு லெட்டர் மாதிரி எழுதுவா. சரி, இறந்து போனவங்க தாத்தா ஆவே வந்து லெட்டர் படிச்சு பார்ப்பாரு. இன்னும் நம்பிக்கைகளுக்கு இருக்கும். அவங்க அம்மா பார்த்து, அம்மா நீ லெட்டர் எழுதலையா, உன் லெட்டர் கொடுன்னு சொன்னா என்னது லெட்டரா, நான் அதுக்கு அந்த மனசில் லெட்டர் எழுதணும், சொத்தெல்லாம் 9 எழுதி வச்சாருன்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் கோந்து வருது. ஓ உனக்கு தாத்தா மேலே அக்கறைலாம் கிடையாது, இப்போ அதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கல அவங்ககிட்ட கொஞ்சம் குழாவுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவங்க அம்மா கோந்து வருது.
கோஸ்ட்டை அவங்க கூட வந்து கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோ சேர்னு அந்த மரத்தில் நின்றுருப்பா. பார்த்தா அப்போதைக்கு அங்கே ஒரு பூரா இருக்கும். இவள் டச் பண்ண உடனே அந்த பூனை கடிச்சு வச்சிருச்சு. பயந்து பண்ண இவளும் அந்த பூனை மிதிக்கலாம் பார்ப்பா. அவள் கரெக்டாக ஜானங்க வந்துடுவான். ஹே என்ன பண்ணுற, இதுக்கு அது கொல்ல பார்க்குற, ஆக்சுவலாக அதுவுமே ஒரு அம்மா தான், உன்னை பார்த்து அது பயந்து போயிடுச்சு, வேணா பாருன்னு சொல்லிட்டு மரத்தை தூக்கி காமிப்பான். பார்த்தா அந்த பூரனோட குட்டிகளாக இருக்குது, இதுக்காக ஒன்று கடிச்சிருக்கு, மற்றபடி வேறு எதுக்கும் பண்ணலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. யாரா அவன் பூரனுக்கால அப்போ தான் போகிறானே, சரி என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ரூமுக்கு போவா. பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால் என்னன்னு தெரியலடி, லைட்டாக வர வலிக்குது, சரி அவர் மன்னிச்சிரு, காலையில் சண்டை போட்டேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பசத்துக்கு மாட்டா. தெரியல அவங்க அம்மாவை பார்த்து இங்கே பாரு லிபி, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்காத, எனக்கு ஜான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன், உனக்கு இதுக்கு ஓகேன்னு கேட்குறப்ப அவளும் யோசிச்சு பார்ப்பா. எப்படி ஜான் நம்ம கிடைக்க வாய்ப்பு இல்லை, அம்மாவது கல்யாணம் பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு சரிம்மா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீயே அவர் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. த பொண்ணை கட்டுப்பிடிச்சி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க பொண்ணை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இங்கே பாரு என்னோட உண்மையான வயசு 42 தானே, ஆனால் அந்த விஷயம் ஜானுக்கு தெரியாது, ஜான் கிட்ட எனக்கு ஒரு 35 வயசு தான் சொல்லியிருந்திருக்கேன், நீ எதுவும் மாற்றி சொல்லிடாத, எப்போ கேட்டால் 35 சொல்லின்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஓகேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவள் பாட்டு ரூமுக்கு போய் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ வெளியே பார்த்தா ஜான் இருப்பான். பார்த்தா ஜாகிங்லாம் போயிட்டு அவங்க வீடோட பேஸ்மெண்ட் போவான். ஆக்சுவலி பேஸ்மெண்ட்டில் தான் இவனோட லேப்லாம் இருக்குது, அங்கே ஆராய்ச்சிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி அங்கே தான் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு கோக்கில் எடுத்து அங்கே போவா. ஜானை பார்த்து இந்தாங்க ஜான் கோக் குடிங்கன்னு சொன்னால், கோக்கா இதெல்லாம் தேவையில்லை, இதில் நிறைய மினரல்லாம் இருக்குது, இதெல்லாம் அதை குடிக்க மாட்டேன், வந்து லேபை பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் லேபை காமிப்பான். பார்த்தா அவள் லேப் ஃபுல்லாகவே ஃபிஷ் டேங்காக இருக்குது, அதில் பாம்பு மாதிரி ஒரு வகையான மீன் இருக்குமா, இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் இது என்னங்க பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால், இது பேர் லெம்பரு, உலகத்தில் இது ஒன்று நல்ல தண்ணியில் வாழும் உப்பு தண்ணியில் வாழும், சில மிருகத்தை வச்சு ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இதோட ஜீனில் எடுத்து மாடிஃபை பண்ண முடியுமா, அப்படி மாடிஃபை பண்ணால் எல்லா உயிரினங்களும் வர முடியுமா, எல்லா உயிரினங்களுமே நல்ல தண்ணி வாழ முடியும் உப்பு தண்ணி வாழ முடியும், எதுவும் உருவாக்க முடியும்ல, இதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பாட்டு இருப்பா. தென் அவனை மீனை பார்த்து சரி என் கூட வரியா, எப்போவுமே அந்த லேக்குக்கு போய் நானும் உங்கள் அம்மா தான் மீன் பிடிச்சி வருவோம், இப்போ உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, நீ வேணா என் கூட வரையும் கேட்குறப்ப இவ்வளோ ஆசையாக கூட போகிறா. 2 பேரும் போட்டில் போய் 50 சில ட்ராப்பில் வச்சுருப்பான். அந்த ட்ராப்லேருந்து லெம்பராக அந்த மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சடனாக அப்போதைக்கு நம்ம மீனுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து என்ன நினச்சேன்னு தெரில, சடனாக துணி எடுத்து நம்ம மீனோட ப்ரைவேட் பிளட் வச்சுருவான். இதை பார்த்து அவளுக்கு ஆக்வர்டாக இருக்குது. எதுக்கு என்ன டச் பண்ணி கேட்டால், சாரிங்க இதை பிளட் வரதை பார்த்து பயந்து போயிட்டேன் மடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பீரியட் பிளட் இருக்கும்ல அதை எடுத்து நக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துருக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. யாரா அவன் பீரியட் பிளட் எடுத்து வாயில் வைக்கிறானே, இவ்வளோ நேரமாக ஆள் நல்லா தானே இருந்தான், இப்போதைக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இது பார்க்க டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட வேகமாக ஓடி போவா. பாத்ரூம் போய் அவளோட குளிச்சுட்டு இருப்பா. பார்த்தா அந்த பாத்ரூமுக்குமே அவன் வந்துட்டு இருப்பானா. இந்த சவுண்ட் மட்டும் அவளுக்கு கேட்கும், எங்க எதுக்கு இங்கே வரீங்க, மருந்து இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து போகிற மாதிரி போவான். ஆனால் பார்த்தா அந்த பாத்ரூம்குள்ளே தான் இருப்பான். நம்ம மீன் அந்த கட்டனுக்கு அந்த பக்கம் இருப்பா. இவன் இங்கேருந்து நம்ம மீன் ரசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா நம்ம மீனோட ட்ரெஸ்லாம் இருக்கும். அது மூந்து பார்த்து பயப்பட ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மீன் அது எதுவும் தெரியாமல் அப்படி குளிச்சுட்டு இருப்பா. அப்போ சடனாக வெளியே யாராத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். சரி நெட்டி பார்த்தா அப்போதைக்கு வெளியே போயிடுவான். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு ஸ்டேஞ்ச் ஃபீலிங் கிடச்சிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்கில் அவளுக்கு ஜானை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக ஒரு அட்ராக்டிவாக இருந்தான். ஆனால் போக போக லைட்டாக வர மாதிரி இருக்குது. அவள் தான் நமக்கு ரூட்டுற மாதிரியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குது. இதனால் பயந்து போன இவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவா. பார்த்த இவளுக்கு மாலில் ஃப்ரெண்டு இருப்பா. அவள் தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. பட் பார்த்து ஃபோன் போகவே போகாது. சரி இவ்வளோ லேப்டாப் எடுத்து அவள் மெசேஜ் பண்ணுவா, ஏ மார்லி இப்படி எங்கே இருக்க, நைட் நீ வீட்டுக்கு வேறு கேட்குறப்ப என்னது நைட் வரணுமா, ஏ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடி, எங்கள் அப்போட நான் இருக்கேன், வேணா நாளைக்கு காலையில் வாரேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து விட்டுருவா. அதுக்கப்புறம் நைட்டு போய் அவள் பெல்ல படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ சடனாக வீட்டு பக்கத்தில் லேக்லேருந்து ரெட் கலர் ஒளி வந்துட்டுருக்கு. நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ எட்டி பார்த்தா ஜானங்க நின்றுட்டு இருப்பான். அவன் பாட்டு அந்த லேக்குள்ளே நடந்து லேக்கில் முங்கி போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒளி மறைஞ்சு போயிடும். இது பார்க்குறவளுக்கு ஒன்றும் புரியல, யாரா அவன் மட்டும் தண்ணிக்குள்ள தற்கொலை பண்ணிட்டு இருக்கானே. உடனே அம்மாவோட சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூம் போவா. அம்மான்னு கூட்டு வாப்பா. பார்த்தா உள்ளே தான் இருப்பாங்க. அதனால் லாக் பண்ணிட்டு கொரட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சரி இவ்வளோ வேகமாக ஓடி போய் லேக்கு பாப்பா. பார்த்து சுற்றி முற்றி அந்த ஜான் இருக்கிறமா தெரில, போச்சு ஆள் மறைக்க சொல்ல போலையே, எதுக்கு செத்து போனான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இருக்கா. பார்த்தா பின்னா இருந்து ஜான் வருவானா. இதை பார்த்து எவ்வளோ கச்சிரமா இருக்கு. டே ஜான் எப்போ நீங்கள் இருந்து வந்த, நீ இப்போ தண்ணிக்குள்ளே தானே போனேன்னு சொல்கிறப்ப என்னது தண்ணிக்குள்ளே போனா, ஹே என் ட்ரெஸ்ஸை பாரு ஈரமாவா இருக்குது, நான் எதுக்கு தண்ணிக்குள்ளே போனேன் கேட்குறப்ப இல்லை என் கண்ணால் பார்த்தேன் ஒரு ரெட் கலரில் ஒளி வந்துச்சு, அந்த ஒளியை ஃபாலோ பண்ணிட்டு நீ தண்ணிக்குள்ளே போனேன், பட் பார்த்தா இப்போ இங்கே இருக்க என்கிட்ட ஏமாத்திரம் கேட்குறப்ப இங்கே பாரு பாப்பா நான் ஒன்றும் ஏமாத்தல, ஆக்சுவலாக எனக்கு தூக்கம் நடக்கிற வியாதி இருக்குது, நான் மட்டும் அங்கிட்டு நடந்துட்டுருப்பேன், அதை பார்த்து உனக்கு வரமாக தெரிஞ்சிருக்கலாம், மற்றபடி வருதுன்னு சொல்கிறப்ப இவளுக்கும் சந்தேகமாகவே இருக்குது. ஜான் ஏதோ தப்பான வேலை பண்ண மட்டும் நல்லாவே புரியுது. பயந்து பண்ண இவளும் ரூமில் போய் படுத்து தூங்கிடுவா. பார்த்தா அடுத்த நாள் காடாயிரும். சடனாக அவங்க அம்மாவுக்கு ஒரு வாந்தி வந்துட்டுருக்கு. அம்மா என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால் என்னன்னு தெரியலடி,
நேற்று ஒரு வயிறு அழிச்சிட்டு இருக்கு, மேபி நான் ப்ரெக்னெண்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ வந்து சிட்டிக்கு போய் ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்கிறப்ப இவள் சேர்ந்து கார் எடுத்து டவுனுக்கு போவா. டவுனில் போய் ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடைக்கு வெளியே பார்ப்பா. பார்த்து அங்கேயுமே ஜான் இருப்பான். ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பானா. இதை பார்த்ததுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஜான் இன்னும் வீட்டில் தானே இருந்தான், இவன் எப்போ டவுனுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பா. பார்த்தா ஜான் கூட ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட தொழில்பொருளை கை போட்டு ஆள் போட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பான். அந்த ஜானோட கண்ணில் கண்ணாடிலாம் போட்டிருப்பான். இதை பார்த்ததுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. சரி அவள் போட்டு கார் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டான மாரில் இருப்பா. நேற்றோட மெசேஜ் பண்ணியிருப்பாள், அவள் தான் அங்கே வந்துருப்பா. ப்ரெக்னன்சி கிட்ட அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு மாலையிட்டு பேசிட்டு இருப்பாள். அவளுக்கு அதை பார்த்து ஹாப்பியாக தான் இருக்குது. என்னடி தம்பி தங்கச்சி பறக்க போகிற முடியே, ஒரே மஜா தான் சொல்கிறப்ப இங்கே பாரு அதான் ப்ராப்ளமே. ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஜானோத்தோட பழகிட்டு இருக்காங்களே, எனக்கு அவனை பார்க்க ரொம்ப வீடாக இருக்குது, ஆள் பார்க்க வித்தியாசமாக இருக்கான், இது எங்கள் அம்மாட்ட சொன்னால் நம்பவும் மாட்டாங்க, எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்கிறப்ப ஏண்டி இது ஒரு பிரச்சனையா, இப்போது உங்கள் அம்மாட்ட சொல்லு, இன்கேஸ் அவனுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தானா அது சொல்லி உங்கள் அம்மா கேட்பாங்க, இதில் பெரிய பிரச்சனை சொல்லி கூப்பிடான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. இவளு சரின்னு அம்மா பார்க்க போவா. அவங்க அம்மாவும் ஜான் கூட நல்லா பழகிட்டு இருப்பாங்க. இவப்போ எங்கள் அம்மா பார்த்து, அம்மா ஒரு முக்கியமான விஷயம், நீ நினைக்கிற மாதிரி ஜானும் நல்லவன் கிடையாது, அவனும் மோசமானவன், என்கிட்டே நிறைய வாட்டி தப்பாக இருந்த ட்ரை பண்ணால் எனக்கு ஒரு பீரியட்ஸ் இருந்துச்சு, அப்போ அந்த பீரியட்ஸில் கையை வச்சு அந்த பிளட்டில் லீக் பண்ணா, எனக்கு அதை பார்க்க 60% சொல்கிறப்ப இது பார்க்குறவங்க அம்மா கொண்டு புரியல, ஏ லிபி என்ன விளையிட்டு இருக்க, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன், அப்போ அவள் என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவள் தில்லுமுள்ளு பண்ணுறான்னு சொல்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு சமயம் கோந்துடும். சொல்லப்போனால் அவங்க அம்மா ஜானில் ரொம்ப காதலில் இருப்பாங்க. அந்த கோவத்தில் அவங்க பொண்ணு கணத்தில் சாப்பிட்டு அரைஞ்சி மரியாதை எங்கேருந்து போறியாடி இல்லைன்னு கொண்டு சொல்கிறப்ப இதை பற்றி ஈனுக்கு வந்துடுது. உடனே ஜானை பார்த்து, ஜான் நீங்கள் எங்கள் அம்மாவை நம்பாதீங்க, எங்கள் அம்மாவோட உண்மையான வயசு 42, உங்களுக்கு 35 வயசுன்னு போய் சொல்லிருக்கான்னு சொல்கிறப்ப இது போய் ஜானுக்கு வந்துடுது. ஹே எனக்கு போய் சொன்னீங்களா, எதுக்கு போய் சொன்னீங்க கேட்குறப்ப, ஹே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சும்மா தான் வயசு கம்மியாக சொன்னேன், மற்றோட எதுலன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ஜானுக்கு கோவம் வருது. அவனோட கோவத்தில் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ அந்த ஒரு செகண்ட் ஜானோட கண்ணு ரெட் கலரில் மாதிரி இருந்துருக்குமா. இதை பார்த்து லிபிக்கு ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும். அவங்க அம்மா லிபியை பார்த்து, போதுமாடி அவன் என்னோட கோச்சிட்டு போயிட்டான், இதுக்காக நான் ஆசைப்பட்டேன் கேட்குறப்ப, அம்மா இப்படி அவனை பார்த்தியா கண்ணில் சாப்புக்கெல்லாம் மாறிச்சுன்னு சொல்கிறப்ப, ஏண்டி ஏடி உழைக்கிட்டு இருக்க, போச்சு என் வாழ்க்கை நாசமாக்கிட்ட, இதுக்கிட்ட நீ பிள்ளையே கிடையாது, இதுக்கிட்ட ஒரு செகண்ட் வீட்டில் இருக்காத, போ நீ திரும்ப காலேஜுக்கு எங்கேயே போ, இந்த வீட்டு வந்து உனக்கு காசு அனுப்பிடுறேன், மறுபடியும் இங்கேருந்து போடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டுவாங்க. இதை பார்த்து லிபிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சேர்னு அவள் அங்கேருந்து அவர் ரூம் போய் படுத்துங்கிறாருப்பா. அப்போ சடனாக உங்கள் வீட்டுக்கு மேலே ஏதோ ஒன்று ஓர மாதிரி இருக்கும், இந்த ரூஃப் மேலே குரங்கெல்லாம் ஒன்று இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கிட்ட இருக்குமா. இவ்வளோ வேகமாக வெளியே வந்து லைட் அடிச்சு பார்த்துட்ருப்பா. பார்த்தா மேலே எதுவும் இருக்குமா தெரில. சேர்னு இவ்வளோ அங்கேருந்து அவர் ரூம் போகிறாருப்பா. அப்போ அவங்க அம்மாவோட ரூம்லேருந்து க்ரீன் கலர் ஒளிச்சு வந்துட்டுருக்கு. இவ்வளோ சேர்னு அப்படி மெதுவாக போய் அவங்க அம்மா ரூமை பார்ப்பா. பார்த்தா ஜானும் அவங்க அம்மா ஃபிஸ்கில் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜானோட முதுகில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த மீனுக்கு மேலே செதில் எப்படி வந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி முதுகில் நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பயந்து போன இவர் ரூமுக்கு வருவா. பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த லேக் இருக்குல்ல, எகன் அந்த லேக்லேருந்து ரெட் கலர் வெளிச்சு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தாலும் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. உடனே இவ்வளோ வேகம் ஓடி போய் அந்த லேக்கை பார்ப்பா. இருட்டாக இருக்கனால அந்த லேக்லேருந்து தெரியாமல் இருக்குது. உடனே காரில் எட்டு வந்து லைட் அடிச்சு பார்ப்பா. பார்த்தா அந்த லேக்குள்ளே டைமண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. ஒன்றுமே புரியாதவ இவங்க அம்மா கூப்பிட்டு அங்கேருந்து புலந்தான் இருப்பா. இப்போ உங்கள் அம்மா ரூமுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மாவை காணோம், ஜானியை காணோம். உடனே இவ்வளோ அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பார்க்குறா. பார்த்து இந்த ரூம்லேருந்து ஃபோனே போக முடிக்குது. என்னடா இது இப்படி சிக்னல் கிடைக்க முடிக்குது, எதுக்கு ஃபோன் போக முடியுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இருப்பா. அப்போ அவங்க வீடோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதோ முழங்க சவுண்ட் கிட்டுருக்கு. இவ்வளோ சேனோட மெதுவாக இறங்கி அந்த லேப்குள்ளே போவா. பார்த்தா அந்த லேபில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சுல, அதில் அவங்க அம்மா இருப்பாங்க. அது போக கையில் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தால, அந்த பிரேஸ்லெட்லேருந்து ஒரு வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்து ஏதோ லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது, அது வேறு ஏதோ வேர்டு மாதிரி இருக்குது. பயந்து பண்ணிவளும் கீழே இங்கே வந்து பார்ப்பா. அம்மா என்னாச்சு, ஒன்றே நீ கட்டுப்பாடம் கேட்டால் என்னை மன்னிச்சிடடி, நீ சொன்ன மாதிரி ஜான் நம்பிடக்கூடாது, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போய் சொல்கிறப்ப இவ்வளோ கையில் வச்சுட்ருப்பா. அவள் பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஜான் வர மாதிரி இருக்குது. இவ்வளோ சேர்ந்து வேகமாக ஓடி போய் அங்கே ஒழிஞ்சிக்குவா. பார்த்தா அந்த லேப் ரூம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கீழே உப்பு தனியாக இருக்கும். அதில் அவன் காலை வச்ச உடனே அவன் காலில் பொசுங்க ஆரம்பிக்குது. உடனே அதுக்கான ஷூலாம் போட்டு வந்து அப்புறம் தண்ணியில் நிற்பான். இப்போ தான் நான் மீனிக்கு புரியுது, ஆக்சுவலாக ஜான் இருக்கல இவன் மனுஷன் கிடையாது, இவன் ஒரு கைண்ட் ஆஃப் ஏலியன். இந்த ஏலியன்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இங்கே கூட டவுனுக்கு போனப்போ அங்கே ஜானவர் இன்னொருத்தனை பார்த்துருப்பா. அது பார்த்து இன்னொரு ஏலியன், அது இன்னொரு பொண்ணோட பழகி அதோட ஒன்றாந்துட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய ஏலியன்கள் இந்த ஊரில் இருக்குது. ஆனால் அந்த ஏலியனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அதை உப்பு தண்ணி. சால்ட் வாட்டர் ஏதாவது உடம்புல
பிரச்சனை ஆசிட் பட்ட மாதிரி பொத்துப்ப ஆரம்பிச்சிடும். இதனால தான் படத்தோட ஸ்டார்டிங்கோட நம்ம ஹீரோயின் கோக் கொடுத்துருப்பா. ஆனால் அந்த கோக்கை அவாய்ட் பண்ணி சாரிங்க எல்லாரும் மிடலில் இருக்குது நான் குடிக்க மட்டும் சொல்லியிருந்திருப்பான். இதுக்கு எல்லாமே காரணம் இவங்க வீக்னஸ் தான். எல்லாமே நம்ம யூனிக்கு இப்போ தான் புரியுது. இவங்க நோக்கமே இவங்க இனத்தை இருக்கணும். ஆனால் அது இனங்கிறது இவங்க வீக்னஸாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு வீக்னஸ் இல்லாமல் அதுக்கு போட்டு 4 வருஷமாக இருக்கணும். இதான் அவங்க ஆசை. இதுக்காக இவங்க மனிதனோட இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லெப்பரேன்னு ஒரு மீன் பிடிச்சிருப்பால, அந்த ஒரு மீன் மட்டும்தான் நல்ல தண்ணியில் வாழும் உப்பு தண்ணி வாழும். அதோட ஜீன்லாம் எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இவங்க வகையை உருவாக்கணும். இதுக்காக அவன் நம்ம ஹீரோ அம்மா பயன்படுத்திக்கிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு ஏலியனும் ஒவ்வொரு பொண்ணு பிடிச்சிக்கிச்சு. இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்து நம்ம மீனோட அம்மா பிறவண்டா இருக்காங்க. பார்த்து அன்றைக்கி அவங்களுக்கு பிரசவம் நடக்குது. அவங்க இருக்கிற டேங்க் ஃபுல்லாக உப்பு தண்ணியை போட்டு குழந்தை வெளியே வரும்ல, பிறக்கிறப்ப அந்த குழந்தை உப்பு தண்ணி சர்வே ஆகுதா இதான் பார்த்துட்ருப்பான். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வெளியே வந்துட்டு இருக்கோம். பார்த்தா அந்த குழந்தை வீக்காக பிறந்திருக்கு. உப்பு தண்ணியில் சர்வே பண்ண முடியாமல் அது இறந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மாவோட ஏஜ் தான். அவங்க ஆக்சுவலாக 40 வயசுக்கு மேலே. ஆனால் ஜானுக்கிட்ட அவங்க 35 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் அந்த குழந்தை பிறகுறப்பே செத்து போய் வந்திருக்குமா. இதை பார்த்து ஜானுக்கு குழந்தை வருது. அடச்சை எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த குழந்தை எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு செத்து போன அந்த குழந்தை இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு போவான். லேக் கிட்ட போய் அவன் வாயிலேருந்து எதுவும் எடுப்பான். பார்த்தா அவன் வாய்க்குள்ளேருந்து ப்ளூ கலர் மிட்டாயமாக வந்துட்டுருக்கு. அதை எடுத்து செத்து போன அந்த குழந்தைக்கு போடுவான். இதெல்லாம் பார்த்து லிபிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. உடனே பேஸ்மெண்ட் டோர் லாக் பண்ணி அவங்க அம்மா அங்கேருந்து கூட்டிப்பலாம் பார்ப்பா. ஆனால் ஜானை தாண்டி சேஃபாக எங்கள் அம்மா இங்கேருந்து கொடுப்பது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஃபோன்லாம் இருப்பா. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோனில் காலை போக முடிக்குது. அப்போ தான் பார்த்தா அவங்க ஒரு டிவைஸ் பிளிங்க் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக பார்த்து இந்த வீட்டில் ஜாமர் வச்சுருப்பான். இந்த வீட்டிலேருந்து ஃபோனே போகாது, ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம மீனுக்கு இப்போ தான் புரியுது. ஜானுக்கு ரூம் கொஞ்சம் பார்க்குறப்ப பார்த்து டோர் லாக் இருக்குது. ஏ லிபி நீயா உள்ள இருக்க மரியாதை கதை திறக்கிறே இல்லையா, இல்லை ஒன்று எங்கள் அம்மா கொள்ளுன்னு சொல்கிறப்ப அவள் கதை திறக்காம தெரில. இந்த ஜாமர் ஆட்டம் போட்டு இருந்தேன், இப்போ வாரான்னு சொல்லிட்டு ஜாமர் போட்டு உடம்பு உடச்சிருவா. தென் போலீஸ் ஃபோன் பண்ணி சார் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, என் ஸ்டெஃபாக அதில் எங்கள் கொள்ள பார்க்குறேன், சீக்கிரம் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் நீங்கள் எங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பாளா. கரெக்டாக அவனுக்கு கதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வருவான். நான் மீனோட கழுத்து பிடிச்சி என்னடி நான் தோக்கடிக்கலாம் பார்க்குறேன், நீ செத்தடி, இன்றைக்கி உடனே உங்கள் அம்மாவை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நிற்கிட்டு இருப்பான். பார்த்தா மீன் பக்கத்துலேயே ஒரு பக்கெட் இருக்கும். அது ஃபுல்லாக உப்பு தண்ணி தான். அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஜான்மலை ஊற்றி விட்ருவா. அது அப்படியே உடம்புல பட்டு பொத்துப்ப ஆரம்பிச்சது. ஐயோமான்னு கத்திட்டு இருக்கிறப்ப இதை கரெக்டான சான்ஸு. நம்ம அம்மாவை இங்கேருந்து கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த டேங்கில் போயிடுவா. கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை தூக்கி அங்கேருந்து பழம் பார்ப்பா. பார்த்தா அவங்க அம்மா உடம்புமே பொத்து போயிருந்துருக்கும். ஆக்சுவலி அவங்க அம்மா அவங்களோட ஃபிசிக்கல் வளர்ந்துருப்பாங்களே, இதனால் கிட்டத்தட்ட அவங்களும் அந்த எல்லாம் மறந்துருப்பாங்க. இதனால் அவங்க உடம்புல உப்பு தண்ணி பட்ட உடனே உடம்புல பொத்து ஆரம்பிச்சிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை மெதுவாக வந்து குடிப்பலாம் பார்ப்பா. பட் அவங்க அம்மாவால் சர்வே பண்ண முடியல. அந்த இடத்துல விழுந்து அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இதை பார்க்க லிவி கன்சனே தெரில. சடனாக பின்னர்ந்து யாரோ ஒருத்தர் அவன் மடல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சவலும் அங்கேயும் மயக்க முடிக்க விழுந்துருவா. கட் பண்ண இப்போதைக்கு லிபி ஒரு ரூமில் இருக்கா. அவள் கை காலம் கட்டி போட்டு ஒரு சேரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூமை சுற்றி ப்ளூ கலர் செவராக இருக்கும். பார்த்தா அந்த ரூமுக்கு ஜான் வருவான். பார்த்தா ஒரு ஜான் வராமல் நிறைய ஜனம் அங்கே இருப்பாங்க. எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள வந்து செவத்து உடச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா செவத்துக்குள்ளே பார்த்தா நிறைய பொண்ணுங்க பணமாக இருக்குது. என்னமோ 100ஆம் நாள் படத்தில் வர மாதிரி நிறைய பொண்ணோட பணமாக இருக்குது. இதை பார்த்து லிபிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா அப்போதைக்கு அங்கே ஒரு ஜான் வருவான். அவன் மேலே இருக்கிற தோல் மட்டும் பொசிங் போயிருக்கும். அப்படி என்ன அர்த்தம், அவன் உண்மையான ஜான். அவனை மீனை பார்த்து சார் லிபி என்னை மன்னிச்சிரு, உனக்கு அதிகப்படான டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து கக்குவான். பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு முட்டாய் மாதிரி கொடுத்தால அது மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பால் வருது. அதை அப்படியே நம்ம மீனோட வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அதை போட்டால் நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவன் மயக்க முடிக்க விழுந்துருவா. கட் பண்ண கண்டுபிடிச்சி பார்க்குறப்ப ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா டைமண்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கு. அப்படி கேமராவும் பின்னாடியே போயிட்டுருக்கு. பார்த்தா நம்ம மீன் மட்டும் இல்லாமல் அவ்வளோ நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அது டைமண்ட் பாக்ஸில் இருக்கிறப்ப தண்ணி உள்ள முங்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி நம்ம மீன் இறந்து போகிறா. இதோட வாட்டர் லைஃப் பிலோங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலி அந்த படத்துக்கு ஏலியன்கள் மனுஷனோட இடப்பறக்க பண்ண பார்க்குது. உப்பு தண்ணி வீக்னஸே இல்லாத அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்க போகுது. இதுக்காக மனுஷனோட சேர்ந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி எதுவும் வரலன்னா அந்த மனுஷனை கொண்டுருது. அந்த மாதிரி இவ்வளோ பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுமே லேக்கில் பிடிச்சிருப்பாங்க. படத்தில் கூட அடிக்கடி ரெட் கலர் வெளிச்சம் இருந்திருக்கும். ஜான் மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த லேக்கில் போகிற மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ வரும் லைட் அடித்து அந்த லேக்கில் என்ன பார்த்துருப்பா. பார்த்து டைமண்ட் ஷேப்பில் ஒரு சாப்பிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி பொண்ணுங்க தான். ஸோ இந்த ஏலியன்கள் தொடர்ந்து இதே பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட பெட்டரான தலைமுறை வர வரைக்குமே இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்க போதுங்க. இதோட தான் வாட்டர் லைஃப் பிலோங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த டோக்கை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் எனக்கு பிடிச்சிக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.